வணக்கம். வரும் தேர்தலில் எந்தெந்த கட்சிகள் எத்தனை இடங்களில் வெற்றி பெறும்? வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் 5 மாதங்கள் உள்ளது. அதற்குள்ளாக திமுக கூட்டணி தங்களது கூட்டணி கட்சிகளை உறுதி செய்து தொகுதிகளையும் உறுதி செய்து விட்டதாக கூறப்படுகிறது. தற்பொழுதைய சூழ்நிலையில் தமிழகத்தில் 4 முனை போட்டி நிலவும் என்று கூறப்பட்டு வருகிறது. முதல் அணியாக ஆளும் கட்சியான திமுக அணி. இந்த திமுக அணியில் திமுக, காங்கிரஸ் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக, மக்கள் நீதி மய்யம், IUML, கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி, ஆதித்தமிழர் பேரவை, மக்கள் விடுதலை கட்சி, SDPI, மனிதநேய ஜனநாயக கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி என்று 18 கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. மேலும் திமுக, தேமுதிக மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ராமதாஸ் அணி திமுகவோடு இணையக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. தேமுதிக வரும் ஜனவரி மாதம் தங்களது கடலூர் மாநாட்டின் பொழுதுதான் யாரோடு கூட்டணி என்பதை அறிவிப்போம் என்று கூறியுள்ளார்கள். அதே சமயத்தில் தேமுதிகவினுடைய நிலைப்பாடு திமுக அணியில் இணைவது போன்றுதான் செயல்பட்டு வருகிறது. எனவே தேமுதிகவும் திமுக அணிக்கு வந்தால் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. அவர்களுக்கு 6 to 8 சீட்டுகள் வழங்குவார்கள் என்று கூறப்பட்டு வருகிறது. மேலும் OPS, அமமுகவின் தலைவர் TTV தினகரன் போன்றவர்களும் திமுகவிற்கு ஆதரவாக பேசி வருகிறார்கள். அவர்களும் வந்தால் திமுக கூட்டணி மேலும் பலமடையும் என்று கூறப்பட்டு வருகிறது. இரண்டாவது அணியாக அதிமுக அணி பார்க்கப்படுகிறது. பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக அணியில் பாஜக, IJK, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி அணி போன்றவை இடம்பெற்றுள்ளன. இவர்களும் தேமுதிக, ராமதாஸ் அணியோடும் பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறார்கள். மேலும் தமிழக வெற்றி கழகத்தோடும் பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறார்கள். தமிழக வெற்றி கழகம் தங்களது தலைமையில் கூட்டணி என்பதில் உறுதியாக இருந்து வருகிறார்கள். எனவே தமிழக வெற்றி கழகம் இவர்களோடு கூட்டணிக்கு செல்ல மாட்டார்கள் என்று கூறப்பட்டு வருகிறது. இதேபோன்று மூன்றாவது அணியாக விஜயின் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம். தற்பொழுது வரையிலும் இவரோடு எந்த கட்சியும் கூட்டணிக்கு வரவில்லை. அதே சமயத்தில் புதிய தமிழகம், OPS, TTV தினகரனின் அமமுக போன்ற கட்சிகள் இவரோடு செல்லலாம் என்று கூறப்படுகிறது. மேலும் தேர்தல் சமயத்தில் சீட்டு கிடைக்காத ஒரு சில கட்சிகளும் இவரோடு செல்லலாம். குறிப்பாக புரட்சி பாரதம், இந்திய குடியரசுக் கட்சிகளும் தமிழக வெற்றி கழகத்தோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இப்படி ஒரு சிறிய கூட்டணி தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் உருவாகலாம். மேலும் தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கட்சியோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் தான் இடம்பெறும். கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணிக்கு வரமாட்டார்கள் என்று கூறப்பட்டு வருகிறது. 4வது அணி நாம் தமிழர் கட்சி. இவர்கள் யாரோடும் கூட்டணி இல்லாமல் தனித்து களமாட உள்ளார்கள். இப்படி 4 முனை போட்டி தமிழகத்தில் உருவாகியுள்ளது. இந்த 4 முனை போட்டியில் திமுக கூட்டணி தனது கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகளை ஒதுக்குகிறது என்பதை காணலாம். திமுக கடந்த தேர்தலில் 167 தொகுதிகளில் போட்டியிட்டது. கூட்டணி கட்சிகளுக்கு 67 இடங்களை விட்டுக் கொடுத்திருந்தது. திமுக கடந்த தேர்தலில் 177 இடங்களில் போட்டியிட்டு இருந்தது. கூட்டணி கட்சிகளுக்கு 54 இடங்களை விட்டுக் கொடுத்திருந்தது. இந்த தேர்தலில் திமுக காங்கிரஸ் கட்சிக்கு 30 தொகுதிகளையும், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 தொகுதிகளையும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திமுகவிற்கு தலா 6 தொகுதிகளையும், IUMLக்கு 4 தொகுதிகளையும், கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சிக்கு 2 தொகுதிகளையும், மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 தொகுதிகளையும், ஆதித்தமிழர் பேரவை, மக்கள் விடுதலை கட்சி, SDPI, முக்குளத்தோர் புலிப்படை, மூவேந்தர் முன்னேற்ற கழக கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி போன்ற கட்சிகளுக்கு தலா 1 தொகுதிகளையும் கொடுக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த தேர்தலில் திமுக 165 இடங்களில் போட்டியிடும். கூட்டணி கட்சிகளுக்கு 69 இடங்களை விட்டுக் கொடுக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது. ஒருவேளை ராமதாஸ் அணி தேமுதிக திமுக கூட்டணிக்கு வந்தால் காங்கிரசுக்கு 30 தொகுதிகளுக்கு பதிலாக 25 தொகுதிகளை கொடுப்பார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 தொகுதி என்பது உறுதியாக இருக்கும். மற்றபடி மதிமுக பிற கட்சிகளின் தொகுதிகளை குறைக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படும் என்று கூறப்பட்டு வருகிறது. திமுக 165 தொகுதிகளில் இருந்து பின்வாங்காது என்றும் கூறப்பட்டு வருகிறது. மேலும் அதிமுக கூட்டணியில் பாஜக 40 தொகுதிகளை கேட்டு வருகிறது. இறுதி நேரத்தில் அவர்கள் அதிகமாகவும் கேட்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சி 35 தொகுதிகளை கேட்டு வருகிறார்கள். இதேபோன்று பிற கட்சிகளுக்கு 1-2 தொகுதிகளை ஒதுக்கி கொடுப்பார்கள். திமுக கூட்டணி எப்படி பார்த்தாலும் இந்த தேர்தலில் 45 to 50% வாக்கு வங்கியை பெறும். திமுக தனித்து 136 தொகுதிகளில் வெற்றி பெறலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் கூட்டணி கட்சிகள் 51 தொகுதிகள் என மொத்தமாக சேர்த்து திமுக கூட்டணி 187 தொகுதிகளில் அபார வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது. அதிமுக அணியில் அதிமுகவினுடைய வாக்கு வங்கி சுருங்கி 20க்கு வந்துவிட்டது. பாஜக கூட்டணியில் அண்ணாமலை வெளியேறிவிட்டால் பாஜகவிற்கு 5% வாக்கு வங்கி தான் கிடைக்கும். எப்படி பார்த்தாலும் இந்த கூட்டணிக்கு 30% வாக்கு வங்கிற்கு மேல் கிடைக்காது. இவர்களால் 41 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற முடியும். பாஜக ஒரு 5, மொத்தமாக 46 இடங்களில் இவர்களால் வெற்றி பெற முடியும் என்று கூறப்பட்டு வருகிறது. 3வது இடத்தில் தமிழக வெற்றி கழகம் உள்ளது. இவர்கள் எப்படி பார்த்தாலும் 20% வாக்கு வங்கியை பெறக்கூடும். அதே சமயத்தில் 1-2 தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு கூட கடுமையாக போராட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். விஜய் மட்டும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கலாம். அதே சமயத்தில் திமுக விஜயை வீழ்த்த பாப்புலரான
வேட்பாளர்களை களமிறக்குவார்கள். விஜயை வீழ்த்துவதற்காக அவர்கள் கடுமையாக போராடுவார்கள். அதையும் மீறி விஜய் வெற்றி பெறுவது என்பது கடினம். அதே சமயத்தில் நாம் தமிழர் கட்சி கடந்த தேர்தல்களை காட்டிலும் இந்த தேர்தலில் கடுமையான வாக்கு சரிவை பெற்று 5% குறைவான வாக்கு வங்கியை மட்டுமே பெறும் என்று கூறப்பட்டு வருகிறது. வரும் தேர்தலில் மீண்டும் திமுக கூட்டணியை வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது. இரண்டாவது முறையாக திமுக வரலாற்றில் தொடர்ச்சியாக ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துள்ளது என்ற ஒரு புதிய அத்தியாயத்தை எழுத உள்ளது. அதிமுக மீண்டும் எதிர்க்கட்சி வரிசைக்குத்தான் செல்லும். நன்றி.